ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோடுக்கு நான் ப்ரமோத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது காவேரி பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது காவேரி நடந்த விஷயங்களையும் நடக்க போகிற விஷயங்களையும் யோசிச்சுக்கிட்டே உட்காந்து சாப்பிடாமையே சாப்பாட்டில் கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் சாரதாவும் கங்காவும் நோட் பண்ணுறாங்க. ஏய் என்னடி சாப்பிடாமே உட்காந்துருக்க, சாப்பிடு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. இதோக்கா சாப்பிட்றேன் அப்படின்னு. இப்போது காவேரிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு தோணும்போது ஒரு மாதிரி குமட்டலாக வருது. உடனே ஓடி போய் வாமிட் எடுக்கிறாங்க. இதை பார்த்ததும் எல்லாரும் வீட்டில் ரொம்பவே பதற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாரதாவும் கங்காவும் என்ன செடி என்ன இப்போ நல்லா தானே இருந்தேன், திடீர்னு வாமிட் எடுக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லைக்கா, இது சாப்பாடு எதுவோ ஒத்துக்கல போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கொமட்டுதுக்கா அப்படின்னு கங்கா சொன்னதும், கங்கா கிட்ட காவேரி சொன்னதும், இப்போது சாரதா இருந்துக்கிட்டு என்னடி மாசமாக இருக்கிறவங்களுக்கு தான் வாமிட் வரணும், அதெல்லாம் நியாயமாக பார்த்தா கங்காவுக்கு தாண்டி வரணும், உனக்கு எதுக்காக இப்போ வாமிட் வருது அப்படின்னு. அது இல்லைம்மா அப்படின்னு காவேரி சொல்ல வராங்க. எக்ஸிபிஷனு வேலை அப்படி இப்படின்னு அந்த பையனால் நடக்கிற பிரச்சனையில் பத்தாததுக்கு இந்த வெண்ணிலா வேறு இந்த பிரச்சனையை எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிட்டு சாப்பிடாம தூங்காமல் செய்யாமல் இப்படி தான் ஆகும், வாமிட் தான் வரும், எப்போவோ ஒரு வச்சு சாப்பிட்டா அப்படி தானே இருக்கும், ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிட்டா தானே அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே சாரதா காவேரி சைலண்ட்டாகவே இருக்காங்க. நடுங்க இப்போ ஒன்றும் இல்லைல்ல, பரவாயில்ல அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா பரவாயில்ல நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. சரி நடு உட்காரு, வெறும் வயிற்றோட படுத்தா வயிற்றுக்கு தான் கெடுதலாகும், உனக்கு தான் காய்ச்சல் வரும், போயிட்டு ஒரு 4 வயனா சாப்பிட்டு படு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. காவேரி உடனே போய் உட்காந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. விஜயோட ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இப்படி ஆச்சு காவேரிக்கு. இப்போது காவேரி ஒரு மாதிரி வயிற்று பிடிச்சிக்கிட்டே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு லேசாக வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. எல்லா டென்ஷனையும் மண்டைக்குள்ளே போட்டு குழப்பிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி காவேரிக்கும் கங்காவுக்கு ஏற்பட்ட மாதிரி காவேரிக்கும் பார்த்திங்கன்னா டென்ஷனால் வயிறு வலி வர ஆரம்பிக்குது. இதனால் உடனே காவேரி வயிற்று பிடிச்சிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. கங்கா இருந்துக்கிட்டு என்னாச்சு உன் முகமே சரியில்லை, நீ சாப்பிட உட்காந்ததுலேருந்தே இப்போ வாமிட் எடுக்கிற, இப்போ இன்னமும் கையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்க, வயிற்றில் என்னடி ஆச்சு, உனக்கு ஏதாச்சும் பண்ணுதா சொல்லு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி கங்கா சொல்லிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் திடீர்னு ரொம்பவே காவேரிக்கு வயிறு வலி ஆரம்பிச்சிடுது. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அதை பொறுக்கவே முடியாமல் அவங்க அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இது பார்த்ததும் அங்கே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. வீட்டில் சாரதாவுக்கும் கங்காவுக்கும் பாட்டிக்கும் பார்த்திங்கன்னா காவேரிக்கு என்னாச்சு, யாராச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்களேன், குமார் வேறு வீட்டில் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வெளியில் ஓடி போய் ஆட்டோ பிடிக்கிறேன் அப்படின்னு சாரதா வெளியே போயிட்டு ஆட்டோ பிடிக்கிறாங்க. ஆட்டோவை பிடிச்சி காவேரியை கூட்டிக்கிட்டு ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. காவேரி என்னாச்சு உனக்கு, கண் விழிச்சு பாரு அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. என் பசங்களுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குற கடவுளே அப்படின்னு அழுதுகிட்டே சாரதா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு சாரதாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே பாரு, காவேரிக்கு எதுவும் ஆகாது, அவள் சாப்பிடாமே இருந்ததுனால தான் அவளுக்கு இப்படி ஆகும், மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பா, அவள் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட வச்சாலாம் சரியாயிடும், நீ அமைதியாயிரு சாரதா, அழாத அப்படின்னு பாட்டி ஆறுதல் சொல்கிறாங்க. இல்லைம்மா, இவன் என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றா, வீட்டிலே இரு, அப்பளோ பிஸ்னஸ் வேணாம், இந்த பிரச்சனையெல்லாம் முடிய வரைக்கும் அப்படின்னாலையும் கேட்க மாட்டேன்றா, எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வருமானம் வரணும், நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவன் ராத்திரம் பகலுமா உழைச்சி அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாரதா இருந்துக்கிட்டு டாக்டர் இப்போ உள்ள செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. என்னாச்சு டாக்டர், என் பொண்ணுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கங்காவும் நீ டென்ஷன் ஆகாத, இங்கே போயிட்டு உக்காருமா அப்படின்னு சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதா இருந்துக்கிட்டு நீ தான் கர்ப்பமாக இருக்க, நீ தான் டென்ஷன் ஆகக்கூடாது, இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு அப்படின்னா உன்னை திரும்பவும் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு ஆரம்பிச்சிடுவாங்க, நீ போயிட்டு அங்கே உட்காரு கங்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது டாக்டர் போய் உள்ளே செக் பண்ணதோ அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடுது. அதனால் அவங்களுக்கு கல்யாணமும் காவேரிக்கு ஆகிட்டு இருக்கிறதுனால டாக்டருக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நேரடியாக சாரதா கிட்டே
விஷயத்த சொல்லிடுறாங்க. காவேரி 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதனால தான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்காத வாமிட் பண்ணியிருக்காங்க. அவங்க சாப்பிடாமே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டென்ஷன், பிபி இதனால தான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சாரதாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு. ஆமாம், இந்த விஷயத்தை பற்றி உங்கள் பொண்ணு உங்ககிட்ட சொல்லலைங்களா? அவள் 2 மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது சாரதாவுக்கு இதை கேட்டதும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா இதெல்லாம், என்ன நடக்குது அத்தைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கங்காவும் தாட்டியும். இந்த விஷயத்த நம்மக்கிட்டேருந்து அவள் சொல்லாதே மறைச்சிட்டாலே, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு பதற்றப்படுறாங்க நம்ம சாரதா. இப்போது உடனே இதனால தான் விஜயை விட்டு கொடுக்காம இன்னமும் விஜய்க்காக போராடிக்கிட்டு இருக்காது. அந்த வெண்ணிலாவுக்கு விட்டு கொடு, இல்லை நீ போய் வாழு அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்தையுமே ஏற்றுக்காத. இவன் எனக்காக ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு, ஒரு நல்ல வருமானம் வர மாதிரி எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இவ இப்படி இருக்காளா? இப்போது அவள் உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னா அந்த விஜய்க்கு அது தெரியுமோ தெரியாதா தெரியலையே, என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சாரதா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தாம்மா நான் சொன்னேன், காவேரியை விஜய் கூடவே சேர்த்து வச்சிரு அப்படின்னு. நீங்கள் யாரதாம்மா கேட்கவே மாட்டேன்றீங்க. அந்த வெண்ணிலாவுக்கு விஜயை விட்டு கொடுத்துட்டு காவேரியை வந்துருன்னு சொன்னீங்க அப்படின்னா அவள் மனசு தாங்குமாமா? அதனால தான் அவள் அதையே நினச்சி ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு வந்த ப்ராப்ளம் தாம்மா அவளுக்கும் வந்திருக்கு. அவளும் ப்ரெக்னெண்ட்டாக தானம்மா இருக்கா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. இப்போது ஆமாடி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவகிட்ட விஜய் கூட போய் சேர்ந்து வாழுன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். நானும் அவளை பிடிச்சு வச்சுருக்கேன். அவளாக தான் எது ஒரு முடிவும் எடுக்காமல் இப்படி இருந்து இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே நீ குமாருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு, நம்ம மாப்பிள்ளைக்கும் நிவின்க்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறா. காவேரி இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அவள் விஜயோட அந்த விஜய் தம்பியோடு போய் சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாட்டிக்கும் கங்காவுக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. உடனே குமாருக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அவர் அதிர்ச்சியாகிறாங்க. என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் பதறாதீங்க, எனக்கு எதுவும் ஆகலை, நம்ம காவேரி தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு. என்னாச்சு காவேரிக்கு அப்படின்னு. நீங்கள் உடனே நிவீனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவளுக்கு எதுவும் இல்லைல்ல, டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, அப்போ எதுக்காக நாங்கள் அங்கே வரணும்? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா, நம்ம இங்கே பேசிக்கலாம் அப்படின்னு குமார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க நிவீனும் குமாரும். சாரதா அவங்கள பார்த்து விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. அவள் மாசமாக இருக்கா, டாக்டர் இப்போ தான் விஷயத்த சொன்னாங்க. இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இவ இதனால தான் விஜயை விட்டு கொடுக்காம விஜய்க்காக போராடிக்கிட்டு இருக்காளா? இந்த விஷயத்த இவ ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கல, சொல்லியிருந்தா நானே விஜய் தம்பி கூட சேர்த்து வச்சுருப்பேன். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழணும். இல்லை விஜயை விட்டு இவளை பிரிக்கணும் அப்படின்றதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. அந்த பொண்ணு தான் பிடிவாதமாக விஜய் வேணும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த வெண்ணிலா இப்போ கூட தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாடியிலேருந்து குதிச்சு எதனால தான் நீ பிரிஞ்சு வந்துரு காவேரி, டிவோர்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஊரை விட்டு போயிடலான்னு சொல்லியிருந்தேனே தவிர மற்றபடி விஜய் கூட இவ சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னுலாம் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை மாப்பிள்ளை. காவேரி இப்போ கர்ப்பமாக இருக்கா, நம்ம விஜய் கூட அவளை சேர்த்து வச்சிடலாம். விஜய்க்கு இருக்கிற பிரச்சனை இப்போ எப்படியாச்சும் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதோ குமாருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்னத்த சொல்கிறீங்க, நீங்களா நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் மாப்பிள்ளை, எப்படியாச்சு விஜய் தம்பி இந்த கேஸ்லேருந்து நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக விஜயை நாங்கள் வெளியே கொண்டு வந்துடுறோம். விஜயும் காவேரியும் சீக்கிரமாக சேர்ந்து வாழணும், இதுதான் எங்களுடைய ஆசை. இதை நீங்கள் உங்கள் வாயால் சொல்லணும் அப்படின்னு தான் நாங்கள் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிவீன் அமைதியாகவே இருக்காங்க. என்ன மாப்பிள்ள, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்களும் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு சாரதை கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நானுமே விஜயும் காவேரி ஒன்று சேரணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்களே இப்போ வாய் விட்டு சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க சேர்த்து வச்சு ஆகணும். நாம் இந்த கூடி சீக்கிரம் இந்த பிரச்சனையை நாங்கள் முடிச்சுக்கிறோம், நீங்கள் கவலையே படாதீங்க, நானும் குமாரும் பார்த்துக்குறோம் அப்படின்னு நிவின் சொல்கிறாங்க. இது கேட்டதும் பயங்கர சந்தோஷமாகுது நம்ம சாரதாவுக்கு. இப்போது இன்னொரு பக்கம் அவங்களுடைய தாத்தா பாட்டிக்கு நம்ம விஷயத்த சொல்லணும். விஜயோட தாத்தா பாட்டிக்கு நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்க முடியுமா அப்படின்னு குமார் கிட்ட சொல்கிறாங்க. குமார் உடனே கால் பண்ணி தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் என்னாச்சு, யாருக்கு என்ன பிரச்சனை, அவசரமாக ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொன்னதும் நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க.
நீங்கள் முதல்ல பதட்டப்படாமல் இருங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. தாத்தாவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. சாரதாவா இப்படி பேசுறது அப்படின்னு. ஆமாம், இது வரைக்கும் நான் பண்ண தப்பை எல்லாத்தையும் நீங்கள் என்னை மன்னிச்சிடணும். இப்போது காவேரி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவள் தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயம் இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நான் விஜய் தம்பி கூட அவளவே நானே சேர்த்து வச்சுருப்பேன். இந்த விஷயம் எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ சொல்லி தான் எங்களுக்கே இந்த விஷயம் தெரிய வருது. அப்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போதா, என் பேரன் அப்பா ஆயிட்டானா அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆமாம், விஜயோட பிரச்சனையை சீக்கிரமாக முடிச்சு வச்சுட்டு அந்த வெண்ணிலாவுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு செட்டில் பண்ணி விட்டுட்டு காவேரியும் விஜயும் நம்ம கூடி சீக்கிரம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இது கேட்டதும் நம்ம தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் அதுதாம்மா நினச்சிக்கிட்டு இருந்தோம். காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு எங்களுக்குமே அதுதான் விருப்பம். ஆனால் நீ தான் சம்மதிக்காமல் இருந்த. இப்போ நீயே சம்மதிச்சிட்ட. எங்களுக்கு இதில் முழு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போது விஜய் எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு அஜயும் குமாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. காவேரி இப்போ தான் கண் விழிக்கிறாங்க. உள்ளே போனதும் சாரதா வந்துட்டு காவேரி கிட்ட நல்ல விதமாக தான் பேச போகிறாங்க. ஆனால் காவேரி வந்து இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த டாக்டர் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களே, அம்மா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.